நீங்கள் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? அப்பொழுது இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். இக்கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவில். இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சிறுவர்கள் லவன், குஷன், பாலமுருகன் வந்த இந்த இடம் சிறுவாபுரி அதாவது சிறுவர்கள் புரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கின்றனர். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த பிறகு சோலைகள் சூழ்ந்த இடத்துக்கு செல்ல விரும்பி வந்த இடமே சிறுவாபுரி. பல 100 ஆண்டுகளுக்கு முன் முருகம்மை என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். அவர் இங்குள்ள முருகப்பெருமானின் தீவிர பக்தராக இருந்தார். இந்த அம்மையார் எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். இதை பிடிக்காத இவரது கணவர் ஒரு நாள் கோபத்தில் இவரின் கரத்தை துண்டித்து விட்டார். அப்படியொரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைந்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்து வெட்டப்பட்ட கைகள் சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது. இந்த அற்புதம் இந்த தலத்தில்தான் நடந்தது. திரேதா யுகத்தில் இராமர் அசுவமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட போது யாக குதிரையை லவனும் குசனும் கட்டி போட்டனர். இறுதியாய் ராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது. லவனும் குஷனும் தந்தை என்று அறியாது ஸ்ரீராமரிடமே போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் சிறுவாபுரி. வள்ளியை திருமணம் செய்த முருகன் இங்கே வந்து இருவரும் திருமண கோலத்துடன் கைகோர்த்து நின்ற நிலையில் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு. திருமணமாகாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என நம்பப்படுகிறது. வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம். முருகனின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திப்போம்.